வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது விசி ஹோஸ்ட்டுக்கு செலெக்ஷன் ஆனவங்களோட லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் நார்மல் வெப்சைட்டில் போய் பார்க்க முடியாது. இந்த வெப்சைட் அட்ரஸ் மேலே இருக்குது, பார்த்துக்காங்க. mhc.tn.gov.in/vc_rec/login. இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராக்சுவல் ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட செலெக்ஷன் லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னைக்கு இன்டர்வியூ, எங்கெங்கே வந்து பிளேஸ்மெண்ட்டு அப்படிங்கிறத வந்து பார்த்தரலாம். செகண்ட் லிங்க் இருப்பாருங்க, அதில் தான் வந்து ப்ரொவிஷனலி செலக்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது 2 இடத்துல பிளேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது சென்னையில் ஒன்று, மதுரையில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தரலாம். தென் நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். The candidates are directed to report at 9:45 AM on 19/2/2025. பிப்ரவரி 19 அன்னைக்கு 9:45 காலை 9:45 மணிக்கு நீங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடணும். Candidates shall submit their self-attested education qualification certificates and produce the original certificates for comparison. அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணிக்காங்க. அதாவது உங்கள் சிக்னேச்சர் போடுங்க அந்த ஜெராக்ஸ் காப்பீஸில். தென் அந்த சர்டிஃபிகேட்ஸ்க்கு உரிய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. அடுத்து கேண்டிடேட் ஷல் சப்மிட் தேர் செல்ஃப் அட்டஸ்டட் பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் ப்ரொடியூஸ் த ஒரிஜினல் பேங்க் பாஸ்புக் ஃபார் கம்பேரிசன். நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கே அமௌண்ட் கிரெடிட் ஆகணும், எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் கிரெடிட் ஆகணும்னு பார்க்குறீங்களோ அந்த அக்கௌண்ட் இருக்கக்கூடிய பேங்க்கோட ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு இல்லையா, இந்த பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் நீங்கள் வந்து கிளியராக நீட்டாக இருக்க மாதிரி ஜெராக்ஸ் எடுத்துக்காங்க. அதில் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கண்டிப்பாக தெரியணும், ஐஎஃப்எஸ்சி கோட், இந்த மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்து தெளிவான ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் பாஸ்புக்கும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். தென் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கேன் பி டவுன்லோடட் பை த செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் த மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட் பை மென்ஷனிங் தேர் அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்குரிய லிங்க் இதில் இருக்குது. நான் இது முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். Then following selected candidates are directed to join at Madras High Court, Chennai. சென்னையில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணவங்க லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்துக்கங்க உங்களோட நேம் இருக்கா அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 50 மெம்பர்ஸ் வந்து சென்னையில் பிளேஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் பேர் கொடுத்துருக்காங்க. The following selected candidates are directed at மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட். மதுரையில் ஒர்க் பண்ணுறதுக்கு யாரும் நீங்கள் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்துக்காங்க. ஒரு 25 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு 75 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வெயிட்டிங் லிஸ்ட் கேண்டிடேட்ஸும் இருக்காங்க. நீங்கள் சப்போஸ் இந்த 75 மெம்பர்ஸில் யாராவது ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் யார் யார் இருக்கீங்க அப்படிங்கிறத கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்னு. இங்கே இருக்குது. ஒருவேளை உங்கள் பேர் அதில் இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்கோர் நல்ல ஸ்கோர் வச்சுருப்பீங்க. ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. இதில் எல்லோரும் ஜாயின் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா இது வந்து டெம்பரரி பேசிஸ் அப்படிங்கிறதுனால மேபி உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. யார் யார் பேர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க. இதுலையுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 75 மெம்பர்ஸ் சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட் லிஸ்ட்லேயே ஒரு 75 மெம்பர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஒரு 75 மெம்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி இப்போ உங்களுக்கு வந்து ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட்டில் இது மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் கேண்டிடேட்ஸும் வரலாம். அடுத்த ரிசல்ட் உங்களுக்கானதாக இருக்கலாம். அதனால் டென்ஷன் இல்லாமல் வெயிட் பண்ணுங்கள் மற்ற எக்ஸாம் எழுதினவங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த விசி ஹோஸ்ட் எழுதினவங்களோட உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வேணும்னா இந்த 3rd லிங்க்கில் போய் எடுத்துக்கலாம். அதில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்தா அது கரெக்டாக ஓப்பன் ஆகிடும். தென் எவ்வளோ மார்க்ஸ் வந்து நீங்கள் ஓரல் இன்டர்வியூவில் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் இவங்க 4th லிங்க்கில் கொடுத்துருக்காங்க. மார்க்ஸ் செக்யூர்ட் பை த கேண்டிடேட்ஸ் இந்த ஓரல் இன்டர்வியூ ஃபார் த போஸ்ட் ஆஃப் விசி ஹோஸ்ட், அதுவுமே தனியாக கொடுத்துருக்காங்க. அதுவுமே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத. ஓகே, செலக்ட் ஆனவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். நீங்கள் வந்து இன்டர்வியூ டைரெக்டாகவே போய் உங்களை சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.